அடுத்த கேள்வி கேட்கிறார். கிம் பிராமணானாம் தேவத்வம், எது ஒரு அந்தணனுக்கு தெய்வம்? எது எது எதனால அவருக்கு தெய்வத்தன்மை வருது? பெரிய அவரை பார்த்தாலே சார், அவரை பார்த்தா சார் அப்படியே சேவிக்கணும் போல இருக்கு. சில பேரை பார்த்தா உங்களுக்கு அந்த தேஜஸ் அப்படியே தக தக தகான்னு தெரியும். அவர் ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், அவர் போய் விழுந்து சேவிக்கணும் போல தோணும். ஒண்ணுமே இல்லை, காஞ்சி மகாபெரிவா இருந்தா அவர் ஒன்றும் பெரிய ஹீரோ மாதிரிலாம் இருக்க மாட்டார். மெல்லிசு, எலும்பு கூடு மேல ஒரு தின் ஸ்கின்னை போட்டா எப்படி இருக்கும் அப்படிதான் இருப்பார். ஆனா அப்படியே திரளுவா எல்லாரும். ஹீரோலேருந்து எல்லாரும் அவரை போய் விழுந்து சேவிப்பா. ஏன் அவருக்கு அந்த தெய்வத்தன்மை வந்தது? ஸ்வாத்யாய ஏஷாம் தெய்வத்வம். ஸ்வாத்யாயம்னா பிராக்டிஸ். பிராக்டிஸ் இருக்கணும் இல்லையா? இப்ப நீங்க இந்த யக்ஷ பிரஷ்னத்துல கேட்ட கேள்வியும் பதிலும் நீங்க குறிச்சு வச்சுட்டு ஒரு 10 நாள் பிராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா கேள்வியும் ஞாபகம் வந்துடும். உங்க நம்ம வாழ்க்கையில கூட we will try implementing. ஓஹோ, ஸ்வாத்தியாயம்னா பிராக்டிஸ் போல இருக்கு, நம்மளும் பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு பாட்டுனா இப்ப கர்நாடக சங்கீதம் கத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு மேடையில அந்த பாட்டை பாடணும்னா ஒரு 100 தடவை பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் மேடையில பாடணும். பார்த்து 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 ஹிரண்மயீம் லக்ஷ்மியும் காத்து அடிச்சதுன்னா போச்சு இல்லையா? சதா லைட் அணைச்சான்னு போச்சு. பிராக்டிஸ். ஒரு மேடையில் ஏறணும்னா பிராக்டிஸ் இருக்கணும். நீ நோட்ஸ் வச்சுட்டு ஏறனா நமக்கு அவ்வளோலாம் ஞாபகம் இருக்கா? இவ்வளோ 124 கேள்வி லிஸ்ட்டு. அதுக்காக நான் சொல்கிறதெல்லாம் எழுதி வச்சுட்டேன்னு வச்சுங்கோ. குட்டி சாஸ்திரிகள் பஞ்சாங்கம் அப்படின்லாம் எழுதி வச்சுட்டேன்னா நோட்ஸுன்னு அர்த்தம். அடுத்ததாக நாம் பார்க்க நியூஸ் படிக்கிற மாதிரி படிக்கூடாது. ஸ்வாத்யாய பிராக்டிஸ் இருக்கணும். அடுத்தது கஸ்ய தர்ம சதாமிவ. அதனால சொல்றார், சில கொஸ்டின்லாம் அவர் ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும். எப்படி இவனுக்கு தர்மம் வரும்னு கேட்டா தப ஏஷாம் சதாமிவ. தபஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். தபஸ் எப்படி தபஸ் பவர்ஃபுல்லா இருக்கணும்னு ஒரு விஷயம் சொல்றேன். அந்த காலத்துல காட்டுக்கு நடுவில் ரிஷிகள்லாம் குடிசை கட்டின்னு இருப்பா இல்லையா? பர்ணகசாலை கட்டின்னு இருப்பா. துஷ்யந்தன் ஒரு மகாராஜா தெரியுமா? சகுந்தலை. என் ஒய்ஃப் நல்லா வரல இங்க, அதனால சகுந்தலைன்னு விட்டா ஓ யார் அது அப்படின்னு நினைச்சுப்போம். அதனால சகுந்தலை துஷ்யந்தனை கல்யாணம் பண்ணிட்டோம். அவள் கல்யாணம்னு பண்ணிக்கல, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டா. காந்தர்வ விவாகம்னு பேர் அந்த காலத்தில். 8 விதமான கல்யாணங்கள்ல ஒரு கல்யாணம் எப்படின்னா, பிள்ளைக்கு பெண்ணை பிடிச்சிருக்கு, பெண்ணுக்கு பிள்ளை பிடிச்சிருக்கு, எலிஜிபிலிட்டிலாம் இருக்குன்னா அவள் ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் மெட்டீரியல் மாற்றிக்கலாம். ஒன்று மோதிரம் மாற்றிக்கலாம், செயின் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அவ்வளோதான், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ரெஜிஸ்டர் பண்ணி போயிடுவா. பஞ்சபூதங்களே உங்களை நான் சாட்சியாக வைத்து கல்யாணம் செய்து கொண்டேன்னு எடுத்து எவ்வளோ சீப்பாக எடுத்து பாருங்க இல்லையா? நம்ம உட்காந்து வெத்தலை பாக்கில் போட்டு இப்போ பிள்ளை பேரை எழுதி, பையன் பேர் எழுதி, ஒரு பிஇ பக்கத்தில் எம்எஸ்ஸை போட்டு மேலே ஒரு லைனை போட்டு வித் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃப்ராம்னு ஒரு பெரிய கட்டுரையை எழுதி அதெல்லாம் எடுத்து. சகுந்தலா அந்த காலத்தில் எக்கனாமிக்கலாக ஒரு கல்யாணம் முடிச்சுட்டா. அவள் என்னென்னா, அவள் அப்பா எங்கேயோ கண்வர் எங்கேயோ போயிருக்கார், வளர்த்த திருத்தந்தையார். பெத்த அப்பா விஸ்வாமித்திரர் என்ன பண்ணிட்டார், அவர் தவம் பண்ணணும்னு நினச்சி பார்த்தார். அதுக்குள்ளே இந்த இந்திரன் என்ன பண்ணியிருக்கான், பிடிடின்னு ஒரு டிபார்ட்மெண்ட். பிடபிள்யூடி கேள்விப்பட்டிருக்கல? பிடபிள்யூடி இந்திரன் சொர்க்கலோகத்தில் பிடிடின்னு வச்சுருக்கான், பெனன்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட். யாராவது ஒருத்தர் தபம் பண்ணா இவனுக்கு பொறுக்காது, உடனே 4-5 பேர் வச்சுருக்கான். மேனகா, திலோத்தமா, ரம்பா இவாளெல்லாம் வச்சுருக்கான். அவள்லாம் போய் டான்ஸ் ஆடுவா. அந்த ரிஷி அப்படியே கண்ணை திறந்து பார்ப்பார், அப்படியே அவரோட தபஸெல்லாம் போயிடும். அந்த ஒரு ப்ராசஸில் மேனகாக்கும் விஸ்வாமித்திரக்கும் குழந்தையே பிறந்துடுத்து. அப்புறம் தான் பாவம் ரொம்ப வருத்தப்பட்டு மறுபடியும் திரும்பி அவர் பாவம் ஒரு தடவையும் சார்ஜ் பண்ணிப்பார் தன்னை. சார்ஜ் எல்லாம் போயிடும், நம்ம ஃபோனில் போயிட்டு பாருங்க, சார்ஜ் எல்லாம் போயிடும். மறுபடியும் தவம் பண்ணாதான் வரும். அப்புறம் காயத்ரி மந்திரத்தை ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர். அதனால விஸ்வாமித்திரருக்கு ஒரு பொண்ணு பிறந்துடுத்து. மேனகாவும் விட்டுட்டு போயிட்டா. மேனகா எப்படின்னா, விட்டுட்டு குழந்தையெல்லாம் பிறந்தாச்சு, அவ்வளோதான் போயாச்சு. அது இந்திரன் சொல்லியிருக்கான், யூ ஷுட் கம் அலோன். வீசா ஒருத்தருக்கு தான், பிறந்த குழந்தை கூட கிடையாது. விட்டுட்டு போயிட்டா. என்ன அம்மா பாருங்க, விட்டுட்டு போயிட்டா. விஸ்வாமித்திரர் பண்ணா தவம் செய்ய வேண்டும், ராஜரிஷி ஆக வேண்டும், பிரம்ம ரிஷி ஆக வேண்டும். அவருக்கெல்லாம் பெஞ்ச் மார்க் யாருன்னா, இலக்குன்னா வசிஷ்டர் வாயாலே பிரம்ம ரிஷின்னு வரணுமோன்னு அதுக்காக தான் இவ்வளோ மெனக்கெட்டு இருக்க. குழந்தைய விட்டுட்டு போயாச்சு. ஜோனு மழை அங்க கொட்டது காட்டுல. அப்போ அந்த குழந்தையை சம்ரட்சிக்க வேண்டும்னு காட்டில் இருந்த பறவை இனங்கள் தன்னுடைய சிறகால் கொடை பிடித்ததாம். பக்ஷிக்கு ஷகுன்னு பேரு. ஷகு பக்ஷிகள் அதுக்கு கொடை பிடிச்சதுனால அந்த குழந்தைக்கு சகுந்தலா அப்படின்னு பேரு. அவ அப்படி கன்வர்னு ஒரு மகரிஷி பாவம் வந்தார். அவர் பாவம் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோன்னு இந்த பெண்ணை ஸ்வீகாரம் பண்ணிட்டார். காட்டில் இருக்க அவர் எங்கேயோ பாவம் அசைன்மெண்ட்டுன்னு போயிருக்கார். அவர் யாரோ புரோஹித காரியத்துக்கு கூட்டிருக்கா, புண்ணியாவச்சனமோ என்னவோ போயிருக்கார். அப்போ துஷ்யந்தன் வரான்.
இந்த துஷ்யந்தனுடைய சாரதியோட வரான். அன்னைக்கு அவன் வந்து ஹண்டிங்காக வந்திருக்கான். அவனுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சிருக்கு. ஹண்டிங் அந்த காலத்துல அது ஒரு பெரிய லீஷர் ஹாபி. வரான் காட்டுக்கு வரும்போது என்ன பண்றான்னா, அந்த ஆசிரமத்துக்குள்ள நுழைய போறான். அப்ப என்ன பண்றான், தன்னுடைய சாரதியை கூட்டு சொல்றான். இதெல்லாம் அபிஜ்ஞான சாகுந்தளம்னு ஒரு காவியத்துல தேசிய காளிதாசன் காமிச்சிருக்கான். பியூட்டிஃபுல். சாரதியை பார்த்து சொல்றான், எனக்கு மர உரியை எடுத்துட்டு வா, என்னுடைய ட்ரெஸ் ஃபாரஸ்ட் ட்ரெஸ் எடுத்துன்னு வா. ஏன் ஃபாரஸ்ட் ட்ரெஸ் எடுத்துன்னு வரணும்னு அவன் பாவம் அந்த சாரதி கேட்டான். என்ன சார் இப்படியே போகலாமே? இல்லை, எந்தெந்த இடத்துக்கு எப்படி போகணுமோ அப்படிதான் போகணும். ஒரு சின்ன சாஸ்திரம் அடங்கி வச்சு கொடுத்து பாருங்க, மாத்திக்கிறான். இப்போ இந்த ஆசிரமத்துக்குள்ள நுழையிறான். அப்போ அந்த ஆசிரமத்தினுடைய பவுண்டரிக்குள்ள நுழையும் போதுதான் ஆச்சரியமா ஒரு விஷயம் தெரியுது. என்ன விஷயம் தெரியுதுன்னா, வெளி வரைக்கும் இருக்கக்கூடிய புலி அப்படியே ஒரு முயலை தொடத்தின்னு வருது. புலிக்கு அன்னைக்கு ஏதோ பசி போல இருக்கு, அது ஏதோ சாப்பிட்டு முடிச்சு விட்டு அதுக்கு பாவம் டெசர்ட் தேவை, அதனால அது ஏதோ ரேபிட்டை தொடத்தின்னு வருது. உக்கிரமா துரத்தின்னு வருது புலி. அந்த முயல் ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சு விடுறது. புலி துரத்திண்டே வந்து உள்ள வந்துடுறது. சாப்பிடணுமோனோ ஆசிரமத்துக்குள்ள வந்த உடனே அந்த முயலை நக்கிறது. இல்லை இந்த வாட்ஸ்அப் வீடியோலெல்லாம் காமிக்கிறானே, ஏதோ ஒரு மான்குட்டி ஓடி வருது, ஒரு சிங்கம் வந்து தாய் சிங்கம் வந்து அதுக்கு நக்கி கொடுக்கறது. ஏன்னா அந்த ரிஷி, ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ரிஷியுடைய தபஸ் சக்தி எப்படி இருக்கணும்னா, தன் ஆசிரமத்துக்குள்ள வரக்கூடிய மனிதர்கள் மிருகங்களுடைய ரஜோதமோ குணங்களை எடுத்து சாத்விகால ஆக்கிடணும். அவருடைய தபஸ் சக்தி அவ்வளவு ரேடியேஷன் கொடுக்கணும். இதுக்கு அகோபில மட்டத்தில் ஒரு ஐதிஹ்யம் சொல்லுவா. என்னன்னா, 42ஆம் பட்டத்தில் இருந்த பீட்டாதிபதி இஞ்சிமேட் அழகிசிங்கர்னு பேர். அந்த இஞ்சிமேட் அழகிசிங்கர் இருந்த காலத்தில் அவருக்கு ஸ்ரீகாரியம்னு அசிஸ்டன்ட், பரிச்சாரகர்னு குக், ஆச்சாரியன் இருக்கார். குக்கும் அசிஸ்டண்ட்டும் சண்டை போட்டுருக்கா, ஏதோ வாக்குவாதம். உடனே அழகிசிங்கர் கிட்ட படிச்ச ஒரு வித்வான் வந்து சொன்னார், ஆச்சாரியன் எதற்கு இப்படி கண்ணா பின்னான்னு சண்டை போடுறதா, நிறுத்துங்கோ அப்படின்னார். அப்போ ஆச்சாரியன் சொன்னாராம், நிறுத்த சொல்லாதடா, நான் பண்ண பாவம், எனக்கு தபஸ் சக்தி அந்த காலத்து ரிஷிகள் மாதிரி இருந்திருந்தா என் ஆசிரமத்துக்குள்ள ஒத்தருக்கு சந்தோஷமா இருப்பா, சண்டை போட்டுக்க மாட்டா. எனக்கு தபஸ் சக்தி இல்லை போல இருக்கு, அதனால ஒத்தருக்கு சண்டை போட்டுக்கிறான். நமக்கு தபஸ் சக்தி இருந்தா நம்ம மாத்த சண்டையே வராது சுவாமி. ஐ டோன்ட் நோ வை யூ ஆர் ஃபைட்டிங் அப்படின்னா நம்ம தான் காரணம். நமக்கு கன்சிஸ்டன்சியும் சுவாத்தியாயமும் இல்லைன்னா சண்டை தான் வரும் ஆத்துல. சிம்பிள். நீங்க உடனே இவா காரணம் அவா காரணம்னு போக வேண்டாம். தபசக்தி இல்லைன்னா, சாந்த சமதமாதி குணங்கள் இல்லைன்னா, இந்த நீங்க வைஷ்ணவ பரம்பரையில் கடுதாசி போடுவா, பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த மஞ்ச பத்திரிகையில. ஸ்ரீ உபய வேதாந்தாச்சாரியராய் எழுந்தருள் இருக்கும் சுவாமியின் சந்நிதியில் அடியேன் தாசனம் கையும் கூப்பி செய்யும் விண்ணப்பம், சாந்த சமதமாதி குணங்கள் அசங்கேய கல்யாண குணங்கள் பரிபூர்ணராயிருக்கும் சுவாமி, அடியேனுடைய புத்திரனுமாயிருக்கக்கூடிய சிரஞ்சீவி சுரேஷ் அவனுக்கும் இவளுக்கும் நடக்கக்கூடிய விவாகத்துக்கு வரவும். யாரும் இதெல்லாம் படிக்கவே மாட்டா. பொதுவில் பிள்ளை பெண் பேரை தான் பார்க்கணும். முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரிஃபேஸ் எல்லாம் விட்டுருவா. அதில் ஒருத்தர் போய் சமர்ப்பிச்சார் இன்விடேஷனை. அவர் வாங்கிட்டார். என்னது இது, என்னுடைய கடுதாசியில சாந்தன்னு ஒரு வார்த்தை ஒழுங்கா இல்லைன்னார். கொடுத்தவர் பார்த்தார், அதனால தான் இல்லைன்னார். இல்லையோன்னு அதனால தான் இல்லை அப்படின்னு. தபசக்தி இருக்கணும், அதனால தபயேஷம் சதமிவ. சரி சுவாமி, அந்தணர்கள் விஸ்வாமித்திரர் இவாளெல்லாம் பெரிய ஆளா இருப்பா போல இருக்கு. ஆனா இவாளை சாதாரண மனிதர்கள் ஆக்குவது எது? பெரிய ஆள்னு பார்த்துட்டு இருக்கோம், சாதாரண மனிதர்கள் ஆக்குவது எது அப்படின்னு கேட்டா சொல்றார், பெரிய அந்தணர்னு பேர் சார், பெரிய இன்டெலிஜென்ட் மேன், அப்படியே பார்த்தா தெய்வம் மாதிரி இருக்கு. ஆனா இவர் சாதாரண மனிதன் தான். எப்படி தெரியுது? எப்படி அவர் சாதாரண மனிதன்? மரணம், அவருக்கும் மரணம் வருது இல்லையா? எவ்ரிபடி born has to die. எப்பேற்பட்ட பெரியவரா இருந்தாலும், ரமண மகரிஷியிலேருந்து காஞ்சி மகா பெரியவாலேருந்து இந்த உலகத்துல மட்டும் பிறந்துட்டா அந்த சரீரத்தை விட்டு ஆத்மா போய் தான் ஆகணும். there is no escape. அதனால மரணம் மானுஷோபாவஹா, மனிதனுடைய தன்மையே மரணம். அந்த டைம் கேப்ல நம்ம எவ்வளவு அக்வயர் பண்றோங்கிறதுல தான் இருக்கு. நமக்கு தெரியாதே. யாராவது எழுதி கொடுக்க முடியுமா? இங்க இருக்க என்னலேருந்து ஆரம்பிச்சு சார் இத்தனாம் தேதி நான் மரணம் ஒருத்தருக்கும் தெரியாது. அது தெரியாதனால தான் ஜாலியா உட்காந்துட்டு இருக்கோம் இங்க.
இல்லையா? நமக்கு மட்டும் கரெக்டாக 2034 August 22 நம்ம ஆற்ற விட்டு வெளில வர மாட்டோம். யோசிச்சு பாருங்களேன். அன்சர்டனிட்டி இஸ் த சர்டனிட்டி ஆஃப் லைஃப், பட் த பியூட்டி லைஸ் இன் நாட் நோயிங் வென் தட் அன்சர்டனிட்டி வில் கம். இல்லையா? நமக்கு தெரியாது என்னைக்கு அது வரப்போகுதுன்னு. சில அசுரர்கள்லாம் நம்ம கதையில பார்த்தா அவளுக்கு தெரியும், இந்தராம் கையால் மரணம். நமக்கு அதெல்லாம் தெரியல, தெரியாம இருக்கிறது தான். சில பேர் வந்து உடனே வி வில் கிவ் யூ தட் பர்த் டேட், டெத் டேட் இப்படிலாம் இந்த இன்டர்நெட்ல போடுறான். அதெல்லாம் போய் தெரிஞ்சுக்காதீங்க. ஒரு நாள் போக போறோம், அது வரைக்கும் யக்ஷ பிரஷ்னம் கேட்டு இருக்கலாம். அவ்வளவுதான். ஹாப்பினஸ் இதுதான் சுவாமி. இல்லையா? உங்களுக்கும் எனக்கும் என்ன காமன்? மரணம் தான். எல்லாருக்கும் இங்க இருக்கவாளுக்கெல்லாம் இது. ஆனா அம்மா அப்பாவுக்கு என்ன தோணும்? நம்ம போனோன்னு நம்ம குழந்தைகள் போகணும். அது ஒரு விஷ் இருக்கு இல்லையா எல்லாருக்கும்? அது இருக்கே, அதுவும் நம்ம கையில இல்லை. எதுவுமே நம்ம கையில இல்லை சுவாமி. இப்போ ரிஸ்க்குங்கிறது அந்த காலத்துலாம் இப்படிலாம் ரோடு ஆக்சிடென்ட்லாம் கிடையாது. நம்ம ராஜாக்கள் காலத்துல தான். இப்போ எல்லாத்துலேயுமே இருக்கு அடல்ட்ரேஷன். இப்பெல்லாம் சாதத்தில் பிளாஸ்டிக் ரைஸ்ன்னு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? பிளாஸ்டிக் ரைஸ் அப்படிங்கிறான் ஒன்று. அது என்னன்னா நியூஸ்ல காமிக்கிறான். அது எப்படின்னா, அந்த சாதத்தை நீங்க சமைக்கணுமா, முதல்ல சமைச்சு உருண்டையா ஆக்கணுமா. அந்த உருண்டையை கீழே போட்டுட்டு அது பொத்தையா கீழே போய் உட்காந்தா அது குட் ரைஸ். திரும்பி பந்து மாதிரி கையில வந்தா அது பிளாஸ்டிக் ரைஸ். பாருங்க, நமக்கு தள்ள எழுத்து. முதல்ல வந்து சாதத்தை வெடிச்சு பிண்ட பிரதானம் பண்ற மாதிரி உருண்டையாக்கி கீழே போட்டு, இதுல என்ன ஒரு ப்ராப்ளம்னா, பொதக்குன்னு கீழே போய் உட்காந்து கொடுத்து நல்ல அரிசியும் தெரியாது, சாப்பிட முடியாதே. மரணத்துக்கு காரணம் என்ன? நம்மளே தேடி வச்சிருக்கோம் இல்லையா? அதுல அவன் போடுறான், மைதா சாப்பிடாதீங்கோ, ரொம்ப நாள் வச்ச ஊறுகாய் சாப்பிடாதீங்கோ, சிப்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்கோ, இது சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்க, இது சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்க, இப்படியே போயிட்டு இருக்கு. அடுத்த நாள் என்ன சொல்லுவான் ரிப்போர்ட்ல? ஊறுகாய் சாப்பிட்டால் நல்லதுதான். அது ஒண்ணு. ஒரு இதுல என்னன்னா, ரிஃபைன்டு சால்ட்டை சாப்பிடுங்க, அயோடைஸ் சால்ட். கொஞ்ச நாள் கல்லுப்பு சாப்பிடுங்க. சரி, கல்லுப்பு சாப்பிட்டு தான் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கு, திருப்பி அயோடைஸ்டுக்கு வந்துருங்க. இப்படியே சுத்தின்னு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன? we are trying our level best to escape from death, but death is inevitable. அதுதான் ஒரு அந்தணனுக்கும் சாதாரண விஷயம். மரணம் மரணம் மானுஷோபாவஹ. அடுத்த கேள்வி, கிமேஷாம் அசதாமிவ. சார், ஒரு அந்தணனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேட் ஹேபிட் எது அப்படின்னு கேட்கிறார். இது யக்ஷன் கேட்கறது யுதிஷ்டனை பார்த்து. பேட் ஹேபிட் ஏதாவது சொல்லு, பேட் ஹேபிட் சொல்லுங்களேன். சார் பயமா இருக்கு சார், எது சொன்னாலும் இப்போ மாட்டிப்போம் இல்லையா? நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம்னா மற்றவாழ நம்மள தான் இப்போ பாப்பா. ஓஹோ, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டோம்னு வச்சுங்க, ஒண்ணுமே இல்லைன்னு ஒரு பதில் தெரிஞ்சா ஏன் அது கேள்வி கேட்டுக்க போறது? அது இன்டெலிஜென்ட் யக்ஷன் அது. அதனால கரெக்டா கேள்வி கேட்குறது. கேளுங்க, வார்த்தை கவனிங்கோ. யுதிஷ்டிரன் என்ன பதில் சொல்றாருன்னு. பரிவாதோ அசதாமிவ. வம்பு பேசுறது ஒரு அந்தணனுக்கு கெட்ட குணமாம். பரிவாதோ, இன்னொருத்தர் மேல என்னெல்லாம் தப்பு சொல்லலாம். சார் உபன்யாசம் சொல்றார் சார், சட்டுன்னு நம்பிடாதீங்க அவரை. ஐ நோ அபவுட் ஹிம். இன்டர்நெட்ல Quora.org அவரை பத்தி நான் படிச்சிருக்கேன் சார். அவர் பிள்ளையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஊர் முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பிள்ளையை பத்தி உங்களுக்கு தெரியுமா சார்? அவ பேசுறா சார், அவ ஹஸ்பண்டை பத்தி உங்களுக்கு தெரியுமா? பரிவாதோ, இன்னொருத்தரை பத்தி ஏதாவதுன்னா நமக்கு உடனே நம்ம வாங்குறது. இதே நம்மாத்த விஷயம் யாருக்கும் சொல்லிடாதீங்கோ, சும்மா தெரியாத மாதிரி நடந்துக்குங்கோ. கல்யாணம்லாம் நிச்சயமாயிடுத்து, யாருக்கிட்டையும் சட்டுன்னு இப்போ சொல்லாதீங்க, எல்லாம் வரட்டும், பிரிண்ட் எல்லாம் ஆகட்டும், அப்புறம் மெதுவாக சொல்லிக்கலாம். நம்மாத்த விஷயம் எங்கேயும் போகக்கூடாது. ஆனால் இன்னொருத்தராத்த விஷயத்தை நோண்டி 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 எடுத்து அவர் மேலே ஒரு PhD தீசிஸே பண்ணி, அந்த பொண்ணு பார்த்தேளா பேசிட்டு இருந்தது, அது தெரியல யாருன்னு. இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. பகவான் பற்றி இப்போ தான் சகஸ்ரநாமம் சொல்லி இதெல்லாம் பேசிட்டு, ஏன்னா தட் இஸ் அவர் இன்னேட் ஹேபிட். அது யாரும் நமக்கு இதெல்லாம் ட்ரைனிங் இல்லாமே வருது சுவாமி. அப்படியே நமக்கு ஜிபி. இப்போ பரமாச்சாரியாருக்கு எப்படி பரமஜானம் வந்திருக்கோம், நமக்கு பிறக்கும் போதே பரிவாதோ அதெல்லாம் கூட நமக்கு ஃபீட் பண்ணி அமைச்சிருக்கா. யாராவது சார் ஹவு டு டாக் காசிப் அப்படின்னு கிளாஸ் எடுக்கிறாளோ, அது நேச்சுரலாக நம்ம ஒவ்வொருத்தரையும் அகாடமி ஆரம்பிக்கலாம். காசிப் அகாடமி நம்மளே ஒன்று ஆரம்பிக்கலாம். பரிவாதோ அசதாமிவ. பொதுவாக ரெட்டிப்பு முறை, 2 முறை பிறந்தா அவளுக்கு த்விஜஹான்னு பேர். தாயின் கர்ப்பத்திலிருந்து ஓர் முறை என்னைக்கு போடுறாளோ பூனல், அன்னைக்கு 2வது முறை எடுத்தா. இது எப்படி சுவாமி தெரியுதுன்னு, 2வது பிறப்பு. ஏன்னா அப்போ காயத்ரி அம்மான்னு ஒரு அம்மாவுக்கு தத்து கொடுத்துட்றோம் நம்ம பிள்ளைய. இந்த அம்மா அவ்வளோதான், இன்னும் காயத்ரி பார்த்துப்போ அப்படின்னு.
8 மணிக்கு சொன்னால் உடனே உங்களுக்கு கோவம் வந்துடும், காயத்ரி பார்த்துக்கோன்னா இல்லையா? அதனால ஒரு அம்மா கிட்ட கொடுத்துரும். இது எப்படி சுவாமி தெரியுதுன்னா, ராமர் பிறந்து கல்யாணம் ஆகும்போது வயசு 12, சீதையோட கல்யாணமாகி 12 வருஷம் அயோத்தியாவில் ஹாப்பியாக இருந்தார். அவருக்கும் ஹாப்பி டேஸ்லாம் இருக்குது. 12 + 12 24 ஆச்சா. 24 இயர்ஸ் இருக்கும்போது தான் நம்ம மந்த்ரா வரா. யார் மந்த்ரா? கூனி யார் மந்த்ரா? அவ தான் நானி, நம்ம கைகேயுடைய நானி. கைகேயுடைய அம்மா வந்து அந்த காலத்தில் ரொம்ப பார்ட்டிக்கு போவோம். அதனால் அவளுக்கு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு முடியாது. அதனால் டே கேரில் விட்டுட்டா, க்ரஷ். அதில் தான் மந்தரான்னு ஒருத்தி வந்து சேர்ந்தா. அவள் வந்து கூனோடு இருப்பாள், அவளுக்கு ஏதோ ஹஞ்ச் ப்ராப்ளம். அதனால் இந்த சின்ன குழந்தையிலேருந்து இந்த கைகையை வளர்த்தவள். அதனால் வாடி போடின்னு தான் 2 பேரும் பேசிப்பா. அந்த கைகேயி வாழ்ந்த ஊர், மந்தரா வாழ்ந்த ஊர் எதுன்னு கேட்டேன்னா அந்த காலத்து ரஷ்யா அப்படின்னு பரமாச்சாரியர்கள் சொல்லுவார். கேகேஎம்ங்கிறது ரஷ்யா அப்படிம்பார். சில பேர் வந்து அது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்ங்கிறா ஏதோ ஒன்று. கைகேயி அந்த ஊரை சேர்ந்தவள். த கான்செப்ட் ஆஃப் ஃபாரின் டாட்டர் இன் லா ரூலிங் த கண்ட்ரி ஹஸ் பீன் இன் ப்ராக்டிஸ், ரொம்ப வருஷமா இருக்கு. அதனால மந்தரா வரா கைகேயி உடைய பிரெயினை வாஷ் பண்றதுக்கு. அப்போ கைகே கலக்கிய மாமனத்தரளாய் கைகே சிவரம் வேண்ட ஆழ்வார் சாதிக்கிறார். அவர் 2 வரம் கேட்டாலாம், தசரதருக்கு லோ பிபிஆய், அவர் கீழே விழுந்துட்டார், ததாஸ்தூனர். அது அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ ராமர்கிட்ட காட்டுக்கு போங்கிறா. ராமர் ஓகேங்கிறார். அவர் பாவம் சாது. சாதுன்னா என்ன? ரொம்ப கேள்வி சுவாமி, யக்ஷன் கேட்குற கேள்வி போறாது, நீர் வேற ஒரு கேள்வி. சாதுன்னா என்ன? சாதுனா அப்பாவி பாவம் இல்லையா? ஆனால் சம்ஸ்கிருதத்தில் சாதுன்னா என்ன தெரியுமோ? டல்லுன்னு அர்த்தம். கொஞ்சம் மக்கா இருந்தால் சாதும்பா. அந்த காலத்தில் ரொம்ப பாவம் பாலிஷ்டாக சொல்லுவா. இப்போ எப்படின்னா, சில பேர் வருவா, சுவாமி வரணும், எவ்வளவு பெரியவர், சாதாரணப்பட்டவராக தான் இருப்பார். ஆனால் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக சொல்கிறது. சர்க்காசம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதாவது இவர் வந்திருக்கார், வாங்கோ, இவரை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு வச்சேன், ரொம்ப நல்லவர். நீங்கள் இன்னவோ இருக்குல்லங்க சூக்ஷ்மம். யாராவது கொலைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நாய் தான் கொலைக்கோங்கிறது இல்லை, மனிதர்களும் கொலைப்பார்கள். ஏன்னா நமக்குள்ளேயும் ஒரு நாய்த்தன்மை இருக்கு, அது பாவம் ஸ்லீப்பிங்கில் இருக்கு. அது நம்ம அப்போ ஒருத்தர் வரார், இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இவர் தான் கிராம சிம்ஹா அப்படிங்கிறார். கிராமம்னா என்ன? வில்லேஜ். சிம்ஹானா சிங்கம். தமிழ் சம்ஸ்கிருதத்தில் கிராமம்னா கிராமம், சிங்கம்னா சிங்கம். ஆனால் கிராம சிம்ஹா அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் நாயின்னு அர்த்தம். நான் ஞாபகம் வச்சுங்க டிக்ஷனரியில். கிராம சிம்மானா பாவம் அவருக்கு என்ன மாதிரி சம்ஸ்கிருதம்? ஆமாம், நான் கிராம சிம்மாம்பர், கிராமத்தோட சிங்கம். வாசமாக பார்த்தா நாயின்னு அர்த்தம். அதனால அந்த காலத்தில் ரொம்ப பாவம் டல்லாக யாராவது இருந்தால் இவர் சாது அப்படின்பா. நம்ம சாதுன்னா நல்லவன்னு சும்மா டல். ராமர் கொஞ்சம் சாது. அதனால காட்டுக்கு போனால் போகிறேன்ட்டார். இதே அந்த இடத்துல கிருஷ்ணர் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல தசரதன் பிள்ளை கிருஷ்ணர், மிஸ்டர் தசரதா, மிஸ்டர் ஏ தசரதா. ஏன் ஏ தசரதா? அஜன் பிள்ளை. மிஸ்டர் ஏ தசரதா, மை அட்வொகேட் வில் டாக் டு யூ. வந்துட்டு இருப்பார். அவ்வளோதான். ராமாயணம் முன்னாடி நடந்திருக்காது. அவ்வளோதான். கைகையை ஊர் காமிச்சு கிருஷ்ணர் என்னெல்லாம் பண்ணியிருப்பார் தெரியுமோ? பாவம் ராமர் நம்ம கேஸ் அதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டார் அவர். அப்போ மாதா கௌசல்யாவுடைய அந்தப்புறத்துக்கு போறார் ராமர். அம்மா நான் போயிட்டு வரேங்கிறார். அப்போ ஓன வாழறா, இத்தனை நாள் உங்க அப்பா என்னை இல்ட்ரீட் பண்ணார், ஏதோ கைகேயி ரொம்ப பிடிச்ச மனைவின்னு என்ன ரொம்ப இல்ட்ரீட் பண்ணார். எனக்கு ஒரு சின்ன ஒரு சொலேஸ் என்னன்னா, என் பிள்ளை ராஜாவான உடனே எனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்னு ராமா. ஆனா நீ போறியடா, 17 வருஷம் நான் இதுக்காகவா காத்துட்டு இருந்தேங்கிறா. இப்ப என்ன வயசுல ராமர் போன காட்டுக்கு போறான்னு ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு கணக்கு சொன்னேன், என்ன 24. இது ஏன் 17ங்கிறா? 7வது வயசுல பூனல் போட்டா 17 + 7 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 24. அதனால 2 முறை பிறப்பிருந்தால் த்விஜஹா. பல்லுக்கும் த்விஜஹான்னு பேர். போன வருஷம் இதே இடத்தில் கிருஷ்ணாவதாரம் சொல்லும் போது முதல் நாள் கண்ணன் பிறந்த போது காராகிரகத்தில் பிறந்தான். கருநிறம் சூழ்ந்துள்ள அந்த இரவில் அவன் பிறந்தான் என்று எப்படி தெரிந்தது என்று கேட்டால் அதுக்கு விடை கூறினார் ஆசிரியர். கண்ணனுடைய 2 வரிசை பல்லின் வெளிச்சத்தால் தெரிஞ்சதுன்னார். த்விஜச்சந்திர சந்திரிகா மைக்ஷத. அப்ப பல்லுக்கு என்ன பேரு? த்விஜஹா. ஏன் 2 முறை பிறக்கிறதோ? மில்க் டீத், பர்மனன்ட் டீத். அதனால த்விஜஹா. பல்லுக்கும் த்விஜஹா, அந்தணனுக்கும் த்விஜஹா, க்ஷத்ரியனுக்கும் த்விஜஹா, வைஷ்யனுக்கும் த்விஜஹா. ஆயிடுத்தா? இவெல்லாம் 2 முறை பிறப்பு.
பக்ஷிக்கும் த்விஜஹா. ஏன் பாருங்க, கரெக்டா சொல்ற. எக்கு தாயிலேருந்து குஞ்சு டைரக்டா வருது இல்லையே, முதல்ல எக்குலேருந்து குஞ்சு 2 முறை ஸ்டெப் இருக்கிறதுனால த்விஜஹா ஆயிடுதா. இப்ப பாருங்க, பல்லுக்கு என்ன பேர் சொன்னேன்? த்விஜஹா. அந்தணனுக்கு த்விஜஹா. திருக்குடந்தை ஆண்டவன் ஒரு வாட்டி கேட்டார், ஏண்டா பல்லுக்கு இருக்கிற பேரே ஏண்டா நமக்கும் இருக்கு அப்படின்னா, அதுக்கு விஷயம் சொன்னார். 2 பல்லுக்கு நடுவில் ஏதாவது ஒன்று மாட்டின்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. நம்ம இந்த மக்காச்சோளம்லாம் ஒன்று இருக்கே, அது என்ன மாட்டின்றோம். அது வந்து இந்த சீடை எல்லாம் பண்ணும்போது கூட சில பேர் தேங்காய் துருவி போடுவோம், அது மாட்டின்றோம். நாறு கீறு மாட்டிக்கும். இப்படி மாட்டிக்கும் போது என்ன பண்ணுவோம்? அது வெளியில எடுக்கிற வரைக்கும் அடுத்த காரியம் தெரியாது. 2 பல்லுக்கு நடுவில் ஏதாவது மாட்டின்னு கொடுத்தானே, அது வெளியில எடுக்கிற வரைக்கும் தெரியாது. 2 அந்தணர்களுக்கு நடுவில் சீக்ரெட் இருந்துட்டானே, அது வெளியில சொல்ற வரைக்கும் தெரியாது. பரிவாதோ அசதாமிவ. எடுத்தா பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அந்த காலத்தை சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன? we should correct ourselves. அதுதான் மாரல். சுவாமி அவரே சொல்லிட்டார் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டாருன்னு அர்த்தம், நம்ம திருத்திக்கணும்னு அர்த்தம். கிம் க்ஷத்ரியாணாம் தேவத்வம். அடுத்த க்ஷத்ரியனுக்கு வரார். கிம் க்ஷத்ரியாணாம் தேவத்வம். க்ஷத்ரியனுக்கு எது டிவினிட்டி? பாருங்க, வீரம். வீரத்துக்கு என்ன வேணும் சார்? மறுபடியும் ஹார்லிக்ஸ். ஹார்லிக்ஸே நம்ம வேண்டாம். இப்போ க்ஷத்ரியன்னா எப்படி தெரியும்? இப்போ ராமர் க்ஷத்ரியன் நீங்க எப்படி தெரிஞ்சு போய்? பாகுபலி எப்படி தெரிஞ்சுட்டேன்? கையில என்ன வச்சிருந்தார் அவர்? வில் இல்லையா? அந்த வில் அம்பு. அது அப்படின்னா என்ன? சஸ்திரங்கள் தான் ஒருவனுக்கு தெய்வம். அதனால்தான் ஆயுத பூஜான்னு பேர், தெரியுமா? ஆயுத பூஜா அப்படின்னா என்ன? நமக்கு எது வேலை கொடுக்கறதோ அதுதான். இப்ப நான் என்ன பண்ணணும்? மைக்கை தான் வச்சுக்கணும் இல்லையா? அந்த காலத்து புஸ்தகத்தை வச்சிருந்தா இப்ப மைக். ஏன்னா மைக் இருந்தால் தான் எல்லாருக்கும் காது விழருது. அது சில பேர், சுவாமி நீங்க ஒழுங்கா சொல்றேள், நடுவில் மைக்கு கிட்ட வந்து கத்துறேள். ஏன் அது? ஏன்னா யாரோ கொட்டாவி விட்டுன்றத பார்த்துட்டு இருந்துப்பேன். அவளுக்கு பாவம் ஹர்ட் ஆகப்படாதுங்கிறதுக்காக இப்படி கிட்டக்க வந்தேன்னு வச்சுங்கோ, அவ டக்குன்னு முழிச்சுப்பா. அதுக்கு தான் நீர் உடனே தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. அது சட்டுன்னு அப்படி சில பேர் அப்படியே உறங்குவது போல் இருக்கும்போது அவளை பார்ப்பேன். அவளை டைரக்டா சொன்னா பாவம் கஷ்டம் இல்லையா? பாகவதூத்தமால ஹர்ட் பண்ணக்கூடாது. அவள் பிரம்ம தியானத்துல இருக்கா. அதனால அப்படி கொஞ்சம் கிட்டக்க வந்துட்டா அப்படியே டக்குன்னு முழிச்சுப்பா. அதனால க்ஷத்ரியனுக்கு எது தெய்வம் அப்படின்னு கேட்டா அஸ்திர சஸ்திரங்கள். அஸ்திரம் சஸ்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டா என்ன? இதுல டெஃபினிஷன் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்கோ. சஸ்திரம்னா எனி ஆப்ஜெக்ட். சேரு, மைக்கு, புக்கு, லோட்டா எல்லாமே சஸ்திரம். அம்பு, வில், வேல் எல்லாம் சஸ்திரம். அந்த வஸ்துக்குள்ள நம்ம ஒரு மந்திரத்தை செலுத்தி விட்டோம்னா அது அஸ்திரம் ஆயிடும். ஃபார்முலா என்ன? சஸ்திரா பிளஸ் மந்த்ரா இஸ் ஈக்குவல் டு அஸ்திரா. அவ்வளவுதான். ஒரு வில்லான சஸ்திரத்துக்குள்ள வாயு மந்திரத்தை செலுத்தி விட்டேன்னா அது வாயவாஸ்திரம். வில்லான வேலா இருக்கக்கூடிய அந்த வேல்குள்ள நான் ஒரு பாசுபதத்தை சுமத்தி விட்டேன்னா அது பாசுபதாஸ்திரம். வித் மந்த்ரா சஸ்திரா பிகம்ஸ் அஸ்திரா. க்ஷத்ரியனுக்கு அதுதான் முக்கியம்.